ஒரு காலத்தில் மிகப்பெரிய ராஜ்யத்தை ஆட்சி செய்த வீரசேன மகாராஜா இருந்தார். அவர் நல்லவர்தான். ஆனால் ஒரு குறை, அவருக்கு தன்னை தான் மிகவும் பிடிக்கும். அரண்மனையில் தினமும் அமைச்சர்கள் வந்து வீரசேன மகாராஜாவை, மன்னா, நீங்கள் சந்திரனை விட ஒளிவானவர், சூரியனே உங்களை பார்த்து வெட்கப்படும் என்று புகழ்ந்து பேசுவார்கள். ராஜாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த ராஜ்யத்தில் தெனாலிராமன் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ஏழைதான், ஆனால் நாக்கு கூர்மை. மறுநாள் ராமனை அரண்மனைக்கு அழைத்தார். நீ ரொம்ப புத்திசாலியாமே, கேள்விப்பட்டேன். அப்போ நாளை காலை என் அரண்மனை முற்றத்தில் என்னை விட பெரியவர் யாருன்னு நிரூபிச்சு காட்டு. அப்படி முடியலனா தண்டனை வழங்கப்படும் என்று ராஜா சொன்னார். அரண்மனையில் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். அன்று இரவு ராமன் அமைதியாக யோசித்தான். ராஜாவை எதிர்த்து பேசினா ஆபத்து, புகழ்ச்சியோட புத்தியை சேர்க்கணும் முடிவு செய்தான். மறுநாள் காலையில பெரிய கண்ணாடிய அரண்மனை முற்றத்தில் வைத்தான். ராஜாவை அழைத்து, மன்னா, இந்த கண்ணாடிக்குள் பாருங்கள் என்றான். ராஜா பார்த்தார். அதில் அவருடைய பிரதிபலிப்பு. அப்போது ராமன் சொன்னான், மன்னா, இந்த உலகத்தில் உங்களை விட பெரியவர் யாரும் இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களை விட யாரையும் பெரியதாக நினைக்கவில்லை என்று சொன்னவுடன் அரண்மனை முழுக்க சிரித்தார்கள். ராஜாவும் சற்று சிரித்துவிட்டு பின்பு யோசித்தார். அப்படின்னா நான் தான் என் வளர்ச்சிக்கு தடையா இருக்கேனா என்று மனசுக்குள் நினைத்தார். அவர் ராமனை அழைத்து, நீ என்னை அவமானப்படுத்தல, என் கண்ணை திறந்துட்ட, உன் புத்திசாலித்தனம் என் அரசுக்கு தேவை என்று சொல்லி ராமனை அமைச்சராக நியமித்தார். நீதி, அகந்தையை உடைக்கும் ஆயுதம் அமைதியான புத்தி.